ஜஸ்பிரீத் பும்ரா வாய்ப்பே இல்லைங்க அந்த மனுஷன். ஏன்னா நீங்க நல்லா ஒரு விஷயம் யோசிங்க, நம்ம விளையாடுறது ஒன்றும் சவுத் ஆப்பிரிக்கால இல்ல, இங்கிலாந்துல இல்ல நியூசிலாந்துல இல்ல, ஆஸ்திரேலியால இல்ல, இந்தியாவில் அதுவும் விசாகப்பட்டினம்ல விளையாடணும். பிச் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபிளாட் ட்ராக், ஆப்வியஸ்லி பவுன்ஸ் இருக்கு. எஸ், ஸ்கில் மூலியமா நம்ம ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா பண்ணலாம்? எஸ், அந்த பக்கம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஜிம்மி ஆண்டர்சன் இருக்காரு. பட் இந்த பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா வேற லெவலுங்க. ஏன்னா பிச் என்னதான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரிவர்ஸ் ஸ்விங் இருந்தாலும் முக்கால்வாசி ஸ்பின்னர்ஸ்க்கு தான் அதிகமா அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, பேட்டிங்கும் இருந்துச்சு. நல்ல ஒரு ட்ரூ பிச். பட் பும்ரா போட்ட விதம், 6 wickets இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், 3 wickets இன் செகண்ட் இன்னிங்ஸ், அவுட் ஸ்டாண்டிங் எஃபர்ட்டுங்க. எவ்வளவு எஃபர்ட் போடுறாருன்றது கிளியரா தெரிஞ்சது. ஏன்னா எடுக்கிற விக்கெட்ஸ் எல்லாம் பாருங்க, அதாவது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த ஸ்விங் வெளில போய் ஸ்லிப் கேட்சா இருக்கட்டும், இன்கட்டரா இருக்கட்டும், அந்த யாக்கரா இருக்கட்டும், த சேம் டைம் ஸ்லோவர் டெலிவரிஸா இருக்கட்டும், எவ்வளவு வெரைட்டிஸ். சும்மா ஒரே டைப் ஆஃப் போலிங் போட்டு விக்கெட் எடுக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வெரைட்டி வச்சிருக்காரு. சான்ஸே கிடையாது. ஜஸ்பிரீத் பும்ரா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவர் இந்த 5 டெஸ்ட் மேட்ச் ஆனாதான் இந்தியானால சீரிஸ் வின் பண்ண முடியும். சோ எந்த அளவுக்கு அவர் ஃபிட்டா இருக்காருன்றதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 10 days கண்டிப்பா அவருக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஆனா சத்தியமாயா பும்ரா நீ வேற லெவல்.